பருத்தி பூ கொண்டு வந்து போடுற. நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கற பூவு 1000 பூவு இருக்குதடா, வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு. அது பெரிய கோயிலுக்கார ஆறு எல்லாம் கோயம்புத்தூர் டவுனு பக்கம் இருக்கிறாங்க. எல்லாரும் நாகரீகம் தெரிஞ்ச மக்களுக்கு இப்படி பருத்தி பூ போடுறோம்னு சொல்ற பைத்தியக்காரா. நீங்க கேட்கல, ஏன் தெரியுமா வாசம் இருக்கிற பூவெல்லாம் ஓரம் கட்டிட்டு பருத்தி பூ போடுறோம்னு சொன்னேன். இந்த சில்லாவே கோயம்புத்தூர் சில்லாவுங்க, தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டருங்க. மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. பெரிய கோயிலில் உள்ள இருக்கக்கூடிய இந்த 18 பட்டி சனங்களுமே அவிய பாட்டுல சாப்பிடக்கூடியவர்கள், அடுத்தவ பாட்டுக்கு ஆசைப்படாத வாழக்கூடிய இந்த மண்ணுக்கு நான் பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறது ரொம்ப புண்ணியமா நடிக்கிறது. சிறப்பியா நடுவரவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு வந்தா மகராசனேத வரணும்னு அந்த கருவாப்பை அந்த பிறப்பு நான் வேற ஆளை போடலாமடா இப்பத்தானு காரச்சாரி வந்துட்டு போனான்னாங்க. மகராசன் வந்தா வரணும்னு பிரகாசன் பிரபுன்னு போட்டு உரிச்சுப்பு கண்ட போட்டாங்க. எங்க அந்த பிரகாசம் பிரபு அங்க இருக்கிறாங்க. பாத்துக்கடா ஆள என்னை வேண்டினவங்களுக்கு நல்லா நினைக்கணும்டா. 2 பேர் நீங்களே தான் வரணும்னு சொன்னாங்களே, அவிகளுக்கு கொண்டாந்து ஊருக்குள்ள இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க விளங்குவீங்களா? என்ன கெட்ட பேரை வாங்கி கொடுத்தேன்? காத்தாலே வாரம்னு சொன்னே ஓசன்ல ரூம் போட்டு கொடுத்து வேணுங்கிறது வெடியால போதுங்கிறது பொழுதாடு பண்ணி கொடுத்து ஏஸ்கார் வச்சு கூட்டிட்டு வந்தாங்களே ஓச்சோறு போட்டு. இந்த மக்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ற கலை எப்படித்தான் மனசு வந்தது? இந்த பாத்தியா எங்க செட்ட ரூபா என்னடா மனசு பண்ண? அவன் கோவக்காரி கட்டணு புருஷன் தலையிலேயே பொரியோட ஒடிச்சு கொட்டணுவன் 3 கட்டி கட்டி வருஷம் ஒருக்கா தீர்ப்பந்தம் முடிக்கிற அந்த ஆத்தா வாசல் உட்கார்ந்துட்டு இந்த பெரிய கோயிலுக்கு சனங்க ஒரு ஊரா 18 ஊருக்கு சேர்ந்து இந்த மாரித்தாய் வாசல்ல இப்படி ஒரு துரோகம் பண்ணி இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் விளங்குவீங்களா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவரவர்களே, நாளை பின்ன பிரகாஷ் ஊருக்குள்ள மதிப்பாங்களா? ஆனா பாவி சண்டானா உன்னை நம்பி இப்படி விட்டமே, இப்படி கொண்டாந்து இப்படி பண்ணி போட்டு போயிட்டேன்னு பேசுனா 4 பேர் மூஞ்சில எப்படி முழிக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. அப்படி என்னையா பண்ணு? ஏன் நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலையுமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, அங்க புண்ணிய நதி 36 நதியிலும் 37 மட்டும் தலை குளிச்சா போகுமா? இப்படி பண்ண என்னையா பண்ணு? அப்ப என்ன பண்ணணும்னு தெரியாமதான் வெள்ளையும் சொல்லி உட்கார்ந்துருக்கிறியா? அப்படிப்பட்ட மேன்சன் ஹவுஸ் நான் கிடையாதுயா. ஏன் நடுவரவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொல்லித்தான பெரிய கோயிலில் புக்கு பண்ணாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரன். பைத்தியம்? அவன் பைத்தியமா? ஆமா, அவன் வேட்டி கட்டி இருக்கான் பாரு. ஆமா, ஊரளத்துல எவனும் கட்டவன் கட்டிக்கிட்டான். அவன் என் தம்பியா? அதனால தம்பியா தான் பைத்தியம் முடிக்காது. இந்த அம்மா சேலை கட்டி இருக்கு பாரு. ஆமா, எவ கட்டுனா சேலை இவ கட்டிக்கிறான். 100 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சிருக்கியா? ஓசில வாங்கி கொடுத்தா 500 ரூபாய்க்கு கூட வைப்பாளுவா. இங்க பாரு, பிளாக் வாட்டர் வச்சிருக்கியா? நடுவரவர்களே, உங்களுக்கு என்ன வரைக்கும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரிஜினல் பைத்தியம். யாரையா பைத்தியம்? அவன் 2 தான். எங்கடா போறிய? ரூம பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டோம்டா. எங்கடா ட்ரெஸ் மாத்திவியா? பைத்தியக்காரின்னு காரணம் சொல்லலாமா சார்? எங்க 2 பேரும் பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது? சரி, என்ன தம்பின்னீங்களா? இது யாரு சொல்லுங்க. அடு என்ன தம்பின்னு சொன்னீங்கல்ல? ஆமா, இது யாருன்னு சொல்லுங்க. அப்ப நீ தம்பி இல்ல போ. இப்படி பேச நீ சொன்ன சரியா தான் இருக்குமா? கரெக்டா தான் சொன்ன, கேக்குறியா? அப்படி நினைக்காத. அவன் பாரு எவ்வளவு சிரமப்பட்டனாலும் வேட்டி கட்டி இருக்கான் பாரு. அது சரி. இந்த அம்மா சேலை கட்டி இருக்கியா? ஆமா ஆமா. இந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு. நடுவரவர்களே, 6 ஊருக்குள்ள புள்ள பத்திருக்கிறாங்க. அதிசயமா அவருக்கு 2 புள்ள இருக்கியா? நடுவரவர்களே, இந்தியாவில் 6 புள்ள பக்கல நம்ம அபுதம் பத்துக்கிறாரு. அவர் கட்டிங்க ஆடு வாங்கினவரையா? நடுவரவர்களே, போய் உட்கார்ந்தா கட்டிங்க ஆடுதான் போடுவாங்க, வேற ஆடு போடுவாங்க. ஏப்பா இது என்ன 2 பைத்தியமாயா? ஆமாங்க, 2 பைத்தியம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். நடுவரவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சது ஊருக்கா தெரியுது 2 பைத்தியம் உங்களுக்கு தெரியும். 2 சத்தியமா பைத்தியம் கிடையாது. அப்புறம் ஆறுங்கிறேன் 2மே லூசு. என்ன பண்ண தெரியல. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ குடும்பத்துல சந்தோஷம் பண்பாடல இந்த காலத்துல பொங்குது. ஏன் கேக்குறங்க, ஒரு காலத்துல வீட்டுல பெரியவங்களை மதிச்சாங்க. அப்பாரு ஆயா அப்பச்சி அம்மத்தாங்கிற பண்பாடு இருந்தது. பாராள அப்பச்சி அம்மத்தா கூப்பிடுறது கிராண்ட்மா கிராண்ட்பா. அது அப்பச்சியா அம்மத்தாலும் தெரியாது, அப்பாரா ஆயாளான்னு தெரியாது, கிராண்ட்மா கிராண்ட்பா. அந்த காலத்துல சித்தப்பன் பெரியப்பன் இருந்தாங்க. எல்லாம் 6 பையன், சித்தப்ப பையன், வெறி பையன், பங்காளி வீட்டு பையன், மாம்பையும் பாங்க. எல்லாமே சித்தப்பனாவிட்டு பெரியப்பனாவிட்டு மாமனாவிட்டு ஒன்லி 1 அங்கிள். அதான் உண்மை. அப்ப முன்னாடியே அம்மான்னு கூப்பிடுவாங்க,
இப்பெல்லாம் அம்மான்னு கூப்பிடக்கூடாதான். ஏன்னா 50,000 ரூபாய் பணம் கட்டி இருக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு. மம்மி மம்மி 1,00,000 ரூபாய் கட்டினான்னு வச்சுக்க, மம்மி கிடையாது, மம் மம். அப்ப நான் கேட்கிறேன், அம்மா மம்னா பெரியம்மா என்ன மேக்சிமமா, சின்னம்மா என்ன மினிமமா? மினிமமா. யோசிச்சு பாரு. நடுவர் அவர்களே, நான் கேட்கறேங்க, ஒரு காலத்துல இங்க பொம்பளைகள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. கண்ணால மூச்சு வந்ததையுமே புடக்காளியிலே விளக்கண டப்பாவிலே 3 மஞ்சள் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அங்க உரகல் இருக்கு. காத்தால குளிக்க போனா நல்லா அந்த மஞ்சள் 3 கட்டி உரைச்சு கழுத்துல உக்களிச்சு சரடு போட்டிருப்பாங்க. இந்த புறகடகரையில தேய்ச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு வந்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அந்த ஆத்தா மகமாயியே வார மாதிரி இருக்கு. சீரக பத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி சீமானா பெற்ற மக அண்ணன் பொண்ணு நடையே, சின்ன பொண்ணு நடையே. சின்ன பொண்ணு நடையே, பச்சை அண்ணன் பொண்ணு நடையே, சின்ன பொண்ணு நடையே. அப்படியே ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. இந்த காலத்துல எந்த பொம்பளை பிள்ளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுவளா? அக்கா, நான் பேசுறது பூரா கோயம்புத்தூருக்கு வடக்கே. உங்கள் ஆரையும் பேசியிலே பெரிய கோயிலுக்கு எல்லாருமே நல்லவியும் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் மாரியம்மனுக்கு ஒப்பானவியோ. நான் உங்களை பேசல, நான் உருப்படியா ஊடு போய் சேர வேணும். கரெக்ட். ஏன்னா என் புருஷனுக்கு, என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். உண்மை தங்கமே. நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமுன்னே. அவ சொன்னாடா, அருவு கட்டவனே மாட்டுச்சாணி வாசல்ல போட்டு வலிப்பாங்களா மூஞ்சில் போட்டு பூசுவாங்களான்னு. நான் கேட்கிற, கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களா? எனக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வர, ஏன்னா மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சாணி போட்டு வலிச்சாங்கல்ல. நான் கேட்கிற, மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினியை மூஞ்சில போடப்படாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. சாப்பாடு தான் சாப்பிட்டீங்களா? இட்லி சுட்டு வச்சிருக்காங்களாமா. ஓஹோ. நான் சொன்னேன், அதெல்லாம் போடப்படாது மாமா, பணம் 4,500 ரூபாய் கூட நம்ம பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. நான் கேட்கிற, குடியானச்சுக்கு பேசியல் பண்ணி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். கண்ணால மூச்சு 15 வருஷமா வச்சு பொழைக்கிறனல்ல, இப்ப பேசியல் பண்ணி என்ன பண்ண போறா? அது எவ்வளவு செலவுனா 4,500 ரூபாய் சொன்னாலக்கா. குண்டடம் சந்தையில 4,500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு குட்டி வாங்கிட்டா வருஷம் 2 குட்டி போடும். ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடையாது, குட்டி போடலாம்ல. கேடையாடு எப்படிக்கு குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு, போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே. வீட்டுல கடாயா இருக்குதுல்ல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரா அவன் சட்டை கட்டி பிடிங்க. அடே பாலா போனவனே, எரிஞ்சவனே, நெட்டக்காலே உன் வீட்டுல கெடாயாடு இல்ல. எம்பட கெடா சேர்ந்த உம்பட ஒட்டையாடு குட்டி போட்டுக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். ஏனத்துக்கு சண்டைக்கு வாரது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப. ஏன் சிரிக்கிறாங்க? பெரிய கோயிலி மக்கள் எல்லாம் அறிவாளிக்கு புரிஞ்சு சிரிக்கிறேன். நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேப்பாயின் சண்டைக்கு வருவான். ஆட்டுக்குட்டியோ? நடுவர் அவர்களே, 4,500 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு புருஷனா கட்ட போறேன்னு நான் சொல்லி போட்டேன்னு. குடியானச்சுக்கு இதெல்லாம் ஆவாது அம்மணி. மாட்டை அண்ணங்கால போட்டு தனச்சுடுறேன், இனிமே மேய் நான் திருப்பூருக்கு பாலை கொட்டி ஊத்திட்டு வரேன்னு சொல்லி போட்டு போயிட்டு என்னமோ பேசியல் சொன்னாலே, என்னமோ பட்டர் பேசியல்னா. பட்டர் பேசியல்னா எனக்கு என்ன தெரியும்? பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல்னா. இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வைக்கிறது பேர் தான் பட்டர் பேசிக்கலாம். 4,500 ரூபாய் கொப்பம் சட்டியோட திங்க எவன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். நான் சொல்லி போட்டு திருப்பூர் பால் கொண்டு போயிட்டுனாக்க ஒரு சாமர்த்தியம். பையன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்தவன மேட்ச் சொல்லி போட்டு உங்களுக்கு எப்படி பக்கத்துல பல்லடம் டவுனோ, பாப்பம்பட்டி டவுனோ, சூலூர் டவுனோ, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுனோ போயிட்டா.
பால் ஊத்தி போட்டு வந்து பாக்குற பையன் டியூஷனுக்கு போகாது மாடு மேய்ச்சிட்டு ஏன்னா அறுபட்ட காலத்து வருஷம் 80,000 ரூபாய் பணம் கட்டுறீங்க டியூஷனுக்கு போகாது மாடு மேய்க்கிறீங்க அம்மா பேசியல் பண்ண போயிட்டு சித்த பாத்துக்கு சொன்னா அப்போ அந்த காலத்துல புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்டா இந்த காலத்துல கேக்குறாளா இவன் பொண்டாட்டி தான் கேக்குறான். நான் வண்டி நிறுத்தி போட்டு போய் பாக்குறேன் ஊட்ட பூட்டிட்டு போயிட்டா சரி இவ்வளவு விடப்படாதுன்னு எடுத்து விட்ட வண்டியை நம்பியூருக்கு போய் பாக்குறேன் 4 பொம்பளைங்க கௌதமி ஆட்டவை குண்டு குண்டா படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியும். எதையாவது ஒண்ணு கிளப்ப வேண்டியானே. நம்ம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுதான் 4 பேர் என்னும் பாங்க பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சநாதன் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? அத்தாடி காத்தி சண்டைக்கு வருவான். அது சரி 4 பொம்பளை படுத்திருந்தாங்க அடையாளம் சிக்கல மூஞ்சி பூரா மைதாமா போட்டு அப்பின மாதிரி அப்பி கிடக்குது. நான் ஒண்ணு கிட்ட போய் அம்மனியே அம்மனியே அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்தின மாதிரி சாத்தி படுத்திருக்கிறாள். எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அந்த ஓனரமோ ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா மொல்ல கிட்ட போய் ஏகன்ற பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க ஆரோக்கியன்ற பொண்டாட்டின்னா அந்த 70 சத்தம் எழுப்பி கூட்டிட்டு போயிருக்கணும் 4 பேர் குண்டு குண்டா குந்தாடி கணக்கா கிடக்குறாள். அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல எழுப்பி கூட சாவி வாங்கிட்டு போகணும்னு அந்த அம்மா கட்டவனுக்கு கண்ணால் மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு 15 வருஷமும் உங்க சம்சாரம் உங்ககிட்ட பொழைக்கிறாங்க. ஆனா அவங்கள உங்க அடையாளம் தெரியலேன்னு நீ சொல்ற. ஆனா அந்த அம்மா மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு எப்படி தெரியும்னு அவங்க நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு டாபர்மேன் இந்த பொம்மிரேனி டாபர்மேன் வளர்த்தியா இருக்கு. இது மோசு மோசன் இருக்கிற நாய் பொம்மிரி நாய் குட்டி நாய் என்ன வணிச்சு கதவு திறந்துருந்தது. பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு உள்ள போனது. பாலாடை பார்த்தா நாய்கம்னு இருக்குமா இருக்காது. அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். கேக்குறா ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம் நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாளே. நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. இந்த காலத்துல நாய் நக்குடுவீங்க பூனை நக்குடுவீங்க கலதை ஒதுக்கிடுவீங்க குதிரை பாய் விடுவீங்க என்ன காலம் மானகட்ட காலம் நடுவுறாங்களே. நான் கேக்குறேங்க வேற டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. இங்க வா. வெடி வெடி சம்பாரிச்சது மாப்பிள்ள. உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க என்னையெல்லாம் வாட்சை கலட்ட சொல்லுவான் செயினை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு காசு கண்டந்து பறத்து வச்சிருக்கிறேன். பையில வச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க டவுசர்லி வச்சுட்டு தூரிடுறேன். அது எவனும் தொட மாட்டான். நடுவரவர்களே அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தலஞ்சாலி சொல்லடியாத இந்த பெரிய கோயிலி சனத்து மிண்டாளைங்க மாமச்சா கொடுத்த அத்தனை பேரை காவல் வச்சு எங்க ஆத்தா உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசிக்கு சத்தியந்த வராத அந்த ஆத்தா மகாசக்தி மாதிரி கோயில் முன்னாலே அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களை தன்னோட முதுகத்தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால சும்மா கொடுத்து போட்டு போறேன். தூரம் கொடுத்துக்கார போய் சொல்ல மாட்டேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். அவ்வளவு வேணாம்யா. ஒரு கேஃபுக்கு 180 ரூபா குடியா. இது முதுக நான் திரும்பி அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறான். அவன் தான் சொல்லி விட்டது. ஆறுகிட்ட எவங்கிட்ட சொல்றதுன்னு தெரியா சொல்லிக்கிறான். நான் தான்டா செண்டில் மேனு. அது சரி. நடுவர் அவர்களை 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் எந்த கொமரிகளாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் ஆறு வாக்குறதுக்காக பொண்டாட்டிக்காரிங்க சாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு மாப்பிள்ள. வேற முந்தானையில கல்லு பார்த்தா முன்னால எழுத்து கண்ணுல பாக்கலாம். வேற கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியினாலும் கண்ணுல பாக்கலாம். என்னைக்கு லேடிஸ் ஊர இந்த காலத்துல சாக்கெட்ல கல்ல வச்சாங்களா புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன். பொழுதான பொழுதுக்கு கிட்னி கேர் சென்டர் போறேன். எங்கடான்னு போறேன்னு பார்த்தா எப்படா கல்லு மாறுச்சுன்னு பார்த்தா எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. விளங்குபா குடும்பம் என்ற பொண்டாட்டிக்க சாய்க்கிட்ல ஆறுகிட்டையும் சொல்லிடாதீங்க. சாய்க்கிட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா நடந்து போறா டும்முக்கு 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 நாடுது. தேனத்துக்குள்ள சாய்க்கிட்ல நாடா தொங்குதுங்க. உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது எனக்கு சாய்க்கிட்ல நாடா தொங்குதுங்கிறாளே இது நாடா? இந்த காலம் விளங்குமா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க?
என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 கூலி கேட்கறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட். பாவி சண்டாளா. ஏன்டான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி. கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி. காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏனுங்க? ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டான்டா. அப்புறம் என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படின்னான்டா. அது சரி. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏனுங்க? ஏன்டான்னு கேக்குறேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னல்ல கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானடா. இந்த காலம் நல்ல காலமாடா. காலமாங்க. உடல கை ஊரமச்ச காட்டக்கூடாது. தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை எது ஆம்பளை பிள்ளை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆம்பளை பசங்க போடுற பூரா போட்ட பிள்ளை போடுது. ஆம்பளை போடுற டவுசர் பொம்பளை புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட பொம்பளை புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பனின பொம்பளை புள்ள போடுறாளே. எந்த ஆம்பளையிலாவது இந்த காலத்துல பொம்பளை புள்ள போடுற சுடிதார் போடன்னு ஆசைப்படுறானுங்களா? ஆசைப்பட்டது உண்டாயா? இல்ல எந்த ஆம்பளையிலாவது பொம்பளை புள்ள போடுற லெகின்ஸ் தான் போடன்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு லெகின்ஸ் போட்டா அப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. நல்ல அரபி குத்தரையாட்டு இருப்பேன். ஆமா, காலேஜாட்டு இருப்பேன். இல்ல எந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பசங்க ஆகுது பொம்பளை போடுற நைட்டி தான் போடன்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? என்னங்க மானங்கட்டு போய் ஆம்பளை பசங்க கூட படிப்புக்கு வந்தீங்க போட்டிக்கு, சம்பளத்துக்கு வந்தீங்க போட்டிக்கு, கல்யாணத்துக்கு வந்தீங்க போட்டிக்கு, இப்ப போட்டுக்கிற துணிமணியிலையுமாயா இந்த காலத்துல ஓட்டி? இந்த காலம் நல்ல காலமாயா? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல எல்லாம் மாமனார் வீட்டுக்குள்ள வாரான்னா மருமவ தடாவுடான்னு எந்திரிச்சுன்னு முந்தானை இப்படி போட்டுக்குவாளாம். ஏன் தாளன சிங்கமா புளிய கடிச்சாதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தை வாராங்க, நம்ம வம்சத்தை உருவாக்கணி வாராங்கிற மதிப்பு மரியாதை இருந்தது. அவன் சம்பாதிக்கிறான சம்பாரிய குடும்பத்துல மூத்தவன் ஒரு மரியாதை கொடுத்தான். இந்த காலத்துல மாமனார் உள்ள வாராங்க, மருமவ அத்தங்கால் போட்டு டீ வாக்குறான். இவர் உள்ள வந்துட்டாரா பெரிய மனுஷன்? இந்த அம்மா நாயின்னு கூட சட்டம் பண்ணல, மறுபடியும் ஒருக்கா திரும்பியே பார்க்கல. சரி நம்ம மரியாதை அவ்வளவுதான் 10 ஏக்கரை சம்பாரிச்சு வச்சிருந்தா வாங்கன்னு கேப்பா. அண்ணாடு காட்சி பண்ணா மாத்து நம்மள எவகாப்பா அப்படின்ட்டு இந்த ஆளு தண்ணி குடிக்கிறதுக்கு போறாரு சமையல் வீட்டுக்கு. மருமக கேட்கற, ஏனுங்க மாமோ ஏபனி தண்ணி குடிக்கவா போறீங்க? அம்மாயோ வரையில எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க. கேட்டா சோசலிசம்ங்கிறாங்க. எங்க குடும்பத்துல என்னங்க சோசலிசம்? பெருசு சிறுசு இல்லாத மட்டு மரியாதை இல்லாத வா போன்னு பேசுற கலாச்சாரம் இந்த காலத்துல அங்க இருக்குது. நடுவர் அவர்களை கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்குமே பெருமை என்ன தெரியுமா? குழந்தை கூட ஏன் சாமி ஏன் கண்ணுன்னு சொல்லி மரியாதையோடு கூப்பிடுற பாங்கு இந்த கொங்கு மண்டலத்துக்கு சிறப்புங்க. ஆனா இன்னைக்கு யாராச்சும் புருஷனை வாங்க வாங்கன்னு பேசுறாங்களா? வா வா. அந்த காலத்துல எல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க, பேர் என்னன்னு கேட்ட சொல்லவே மாட்டாங்க. இந்த காலத்துல பேர் சொல்லித்தான் கூப்பிடுற. ஏ சுரேஷ், ஏ ரமேஷ், ஏ பிரகாஷ், ஏ மஞ்சு, ஏ துறை, ஏ மகராசா. இதெல்லாம் 90ல கல்யாணம் முடிச்சது. இப்ப 2020ல கல்யாணம் முடிக்கிறதுல டேய் இங்க வாடா, டேய் இங்க வாடா, சும்மா ஒரு தாலி கட்டுடா, சும்மா ஒரு புள்ள கூடுடா, சும்மா நடுவர் அவர்களை இந்த காலத்துல
அந்தரங்கம்னு ஏதாவது உண்டாங்க? நான் கேட்கிறேன். அந்த காலத்துல மாசமா இருக்கிற பொம்பளையோ அவரு வெளி தெரியப்படாதுன்னு முந்தாளைய தலையை கட்டி பவுத்து மூடுவாங்க. இப்ப பூரா சுடிதார் போட்டுக்கிட்டு இத்த சோட்டு பவுத்த போட்டுக்கிட்டு போற ஆளுவோ வார ஆளுவோ. ஏதாவது அந்தரங்கம் உண்டா? ஆனா பெட்ரூம்ல நடக்கிறத வாட்ஸ்அப்ல எடுத்து போறானே மானகட்ட காலம். இந்த காலம் நல்ல காலம் ஐயா. தாம்பத்தியம்ங்கிறது என்ன? கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய அந்யூன்யம். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கேமரா கொண்டு செட் பண்ணி வச்சிருக்கிறானியா. இப்ப என் பொண்டாட்டி பால் கொண்டு வர்றா, இப்ப என் பொண்டாட்டி பூ கொண்டு வர்றா, இப்ப என் பொண்டாட்டி கால் உழுவுறா, என் பொண்டாட்டிக்கு நான் ஸ்வீட் ஊட்டுறேன். எது எடுத்தாலும் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி லைக் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர தன்னோட லைஃப் என்ன ஆகும் இந்த காலத்துல யாரும் நினைக்கிறது இல்லைங்க. நடுவர் உண்மை மாப்பிள்ள, இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது. அப்புறம் ஆனா போன் பேசலாம். எப்படிங்க? எல்லாரையும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏத்தி இந்த இடத்துல சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒண்ணு சொருகிடுவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி தச்சிருவான். இந்த பக்கம் லாபுல கழிச்சு சிம் கார்டை வச்சிருவான். இந்த பக்கம் கிட்னி ஓரத்துல பேட்டரியை வச்சிருவான். சுண்டி வரலுக்குள்ள மெமரி கார்டை சொருகிடுவான். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், எப்படி நம்ம பேசுறது? இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கையில உடம்பு குலுங்குச்சுன்னா போன் வந்துச்சுனான்னு பேசிக்கிட்டு போக வேண்டியது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி சார்ஜ் ஏத்துறது? மூக்கில் பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும்? எல்லா மெடிக்கல்லையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ஒன்று விற்பான். ஒன்றை வாங்கி உள்ளே போட்டு 1 மடக்கு தண்ணியை குடிச்சிங்கன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் சிவ்வுன்னு நிற்கும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். மஞ்சளாக மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட் வரமாக சொணக்கமாக உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டாருன்னு அர்த்தம். இதான் நாட்டில் நடக்க போகுது பாரு. சரி, எப்படி போட்டோ எடுக்கிறது? போட்டோ எடுக்கிறது ஒத்த மூக்க அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னா போட்டோ லோட் ஆயிரும். டெலிட் பண்றது அப்படின்னா டெலிட் ஆயிரும். வாட்ஸ்அப் 2 முட்டையும் சுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப் போகும். நீ புக் பண்ணதுக்கு முதல்ல பேஸ்புக் அப்புறம் பேசிக்கலாம். நடுவர் அவர்களை பூராமே டச். புருஷன் ஒரு பக்கம் டச், பொண்டாட்டி ஒரு பக்கம் டச், பையன் ஒரு பக்கம் டச், பிள்ளை ஒரு பக்கம் டச். ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நோ டச். ஒரு காலத்துல 8 புள்ள 10 புள்ளை பெத்தாங்க. எங்க அப்பத்தா எல்லாம் 14 புள்ள பெத்தாங்க. 14 புள்ளை. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையாத்தான் பார்த்தாரு. நல்ல வேலை பார்த்திருக்காரா? குடியான வீட்டுல வேற என்ன வேலை? பொழுதுக்கு வயக்காட்டு ஓட்டுவாரு. பொழுது தான் அப்படியே ஓ ரெடி ஆயிடுது ஒண்ணு. டே பாப்பாத்தி ஓ ரெடி ஆயிடுது ஒண்ணு. அலே சுப்பாயோ ரெடி ஆயிடுது ஒண்ணு. அலே ராசாத்தி ரெடி ஆயிடுது. ஏன்னா அந்த காலத்துல 8 புள்ள 10 புள்ள பெத்தாங்கன்னா புள்ள பெக்கறதுக்கு செலவு இல்லை. என்ன செலவு? ஆஸ்பத்திரி போய் புள்ள பெத்தாங்களா? கம்மங்காட்டுக்குள்ள மடிக்கூட்டி கருதறுத்துட்டு இருப்பாங்க. மாத்து வலி புட்ட காட்டுக்குள்ளேயே புள்ள பெப்பா. சோளக்காட்டுக்குள்ள தண்ணி கட்டிட்டு இருப்பா. ஐயோன்னு சத்தம் போட்டா 4 பொம்பளைங்க 4 சேலை முந்தானி இப்படி மறைச்சு பிடிச்சாங்கன்னா குழந்தை. இப்படி மோசமா எங்கேயும் புள்ள பிறந்திருக்காரா? என்ன பிறந்துச்சு? அப்ப இந்த காலத்துல அப்படியா? 10 நாள் தள்ளி போட்டு புருஷன்கிட்ட ஏனுங்க என்னடி ஏனுங்க என்ன கொண்டாட்டுற? எனக்கு வெக்கமா இருக்குது. இந்த வயசுல அது வருது. நீங்க 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 என்னடி அப்பா வைட்டீங்க? சொல்லவே இல்ல. பலம் சொல்லிட்டான். நம்பறானா? நம்ப மாட்டான். அது என்னமோ வெள்ளை கலர்ல ஒரு டூப் இருக்குது. வாங்கி வச்சு பார்த்துட்டு பச்சை கோடு வருதா சாப்பு கோடு வருதா? பச்சை கோடு வந்தாச்சுன்னு நம்ப மாட்டான். எதுக்கு செக்கப்பு போகாம அவன் ஆரம்ப சுகாதார நிலையம். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறதுக்கு அப்பன 50 பவுன் போட்டு உனக்கு ஏத்துனானா ஆஸ்பத்திரிக்கு மாறிக்காதிய பிரைவேட் கூட்டிட்டு போ. காத்தால 7 மணிக்கு ஆம்படி ஓட்டிட்டு வந்து இந்த குட்டியானை தூக்கி ஆம்படிக்குள்ள பெரட்டி போட்டு இங்க இருந்து அங்க போனா நம்மளுக்கு முன்னால 10 பேர் டோக்கன் போட்டு படுத்து கிடக்குறானுவோ. 7 மணிக்கு போனாலும் 10 டோக்கன் போயிருந்து. ஏழு எங்க இருந்துதான் வாரானுவோ தெரியல. நாம போன் பண்ண நர்ஸ் போன் ஆர்டர் எடுக்க மாட்டோம்ங்கிறான். இவனுக்கு எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. அங்க போய் புருஷன் பொண்டாட்டி கொரங்காட்ட கொண்டிருக்கிறாங்க. பணம் கட்டிட்டு வந்து டோக்கன் பீஸ் எவ்வளவு? 17,000 ரூபாய். கொண்டு போய் கட்டி போட்டு வந்தா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து 11 மணிக்கு ரிசல்ட் வந்தா டாக்டர் நம்ம கூப்பிடுற டோக்கன் நம்பர் 12 ப்ளீஸ் கம். இவ இழிச்சவாயே வாங்க உங்க சம்சாரத்தை செக் பண்ணி பார்த்தா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் மகராஜ், நீங்க அப்பாயிட்டீங்க. நெசமாவா? ஆமாயா லூசு பயலே. உன்னை நம்பி கேட்க கூடாதுடா. இவனுக்கு தான் தெரியுமா அப்பனாயிட்டான்னு வீட்லயே சொன்னல. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த செலவும் இல்ல. இன்னைக்கு அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலத்துல 17,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு.
அப்பெல்லாம் வந்து கிளவி சொல்லுவா, மொட்டை கமஞ்சோத்த மோர் மறைக்குமா, கோமட்ட புள்ளை தாய் மறைப்பாளா. வெறும் நீராகாரத்தை குடிச்சிட்டு 10 புள்ள 15 புள்ள எங்க சமூகத்துல பெத்தாங்களுங்க. ஆனா இன்னைக்கு ஒத்த புள்ள பெத்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் எப்படிங்க இந்த காலம் நல்ல காலம்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் ஏதுங்க மருந்து மாத்திரை. இன்னைக்கு முதுகு தண்டுவடத்துல ஒரு ஊசி போடுறாங்களுங்க, புள்ள பெக்கறக்கு அனஸ்தீசியான்னு ஒரு ஊசி. அது குழந்தை பிறக்கும் போது மட்டும் வலி இல்லைங்க, அந்த புள்ள உயிரோடு இருக்கும் போது வரைக்கும் அந்த வலி இருக்குதுங்க. கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பையன் போறது 13 வருஷம் ஆச்சுங்க. பால் கறந்து உட்கார்ந்து வந்துருச்சா மாமா நோகுதுங்கிறா, கும்முஞ்சு களை வெட்டுனா மாமா நோகுதுங்கிறா, சாணி வலிச்சா மாமா நோகுதுங்கிறா. அப்ப அணுவணுவா இந்த காலத்துல மருத்துவா ஒரு மக்களை வாழ வைக்க வரலீங்க, பணத்தை புடுங்கத்தாங்க வந்திருக்கிறாங்க. இதோ எந்த தெய்வம் முன்னாலே கண்டே, தெய்வம் முன்னாலே நீ அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா சொல்லி முடிக்கிற. அடுத்து நீங்க அடுத்த சுற்று உங்களுக்கு உண்டு. அப்படின்னா இதோ தொடங்கியவரே முடிக்க வேண்டும் என்ற முறைப்படி கடைசி சுற்று நிறைவா நீங்க பேசித்தான் இந்த பட்டிமன்றத்தை முடிக்க முடியும். கடைசியில உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் தருவேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதனாக வாழ்ந்தார்கள், இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் மனிதராக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல தீர்ப்பை தலங்குபடி கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல கைதட்டுங்க பாப்போம். என்ன பண்பாடு இருக்கு, என்ன கலாச்சாரம் இருக்கு. ஒரு காலத்துல பாட்டுன்னா மனுஷன் உட்கார்ந்து கேட்க மாதிரி இருக்கும். பாடல் அவ்வளவு இனிமையா கொடுத்தான். ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தான பாடல்கள். அந்த இறைவன் யாரு, நம்ம யாருன்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா, இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான், இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான், மனிதன் படைத்த சிறையில் இறைவன் வாழுகிறான், இறைவன் வாழுகிறான். அன்னைக்கு சொன்னா, இன்னைக்கு என்ன பாட்டு கொடுக்குறான்? கண்ணா என் சேலைக்குள்ள கட்டரும் சேலையை உதறிவிட்டாது கட்டலாம்ல. பாட்டு சரியில்லை, பண்பாடு சரியில்லை, கலாச்சாரம் சரியில்லை, ஒழுக்கம் கெட்டு போயிருக்கிறது என்று புலம்பி தீர்த்திருக்கிறார் மஞ்சுநாதன் அவர்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச மிகப்பெரிய ஜாம்பவான் பாண்டிச்சேரி கௌதமி அவர்களை விட முடியாது. அபு அவர்கள் வருவார்கள். லேடிஸ் எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க, அதான் வயிற்றுக்கு நல்லது.